ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பூலியன் டைப் ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அண்ட், ஆர், நாட். ஸோ இப்போ இந்த எல்லா ஆப்பரேட்டர்ஸும் யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா கோட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ள நம்ம லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு லெட் கீவேர்ட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம். ஸோ ஈக்குவல் டு அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த இடத்துல வந்துட்டு பூலியன் டைப் ஆப்ரேட்டர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பூலியன் டைப் டேட்டா டைப்பா வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரூன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்னொரு லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணிட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் திருப்பியும் ட்ரூன்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் டேட்டா டைப்பை வேல்யூவா செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு வேல்யூமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நடுவில் யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு நான் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இசட்னு ஒரு வேரியபிள் நேம் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸையும் ஒய்யும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா ஒன்னு சொல்லிட்டு, அதாவது ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பூலியன் டேட்டா டைப்ல தான் ரிசல்ட் தரும். ஓகே, இது ட்ரூ இல்ல ஃபால்ஸ் தரும். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரூனா ஒன்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா ஜீரோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு ட்ரூ. ஸோ அப்படின்னா ஒன்னு. அண்ட் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூ வந்துட்டு ட்ரூ. ஸோ அப்படின்னா ஒன்னு. ஸோ இதோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஒன்னுனா வந்துட்டு ட்ரூ. ஸோ இது ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த இசட்ல இருக்க வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி இசட்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு வேல்யூ வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இது மல்டிபிள் பண்ணும். ஸோ ஒன் இன்டூ ஒன் எவ்வளோ? ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபால்ஸ்னா இங்கே என்ன வரும்? ஜீரோன்னு வரும். ஓகேவா? ஸோ ஜீரோ இன்டூ ஒன் என்ன வேல்யூ வரும்? ஜீரோ. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துட்டு நமக்கு ஃபால்ஸா இருந்தாலும் நமக்கு ரிசல்ட்ல வந்துட்டு ஜீரோ தான் வரும். ஓகேவா? ஃபால்ஸ். ஓகே, சப்போஸ் ஒய்யோட வேல்யூ ஃபால்ஸா இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து ஜீரோ வரும். ஸோ இப்போ நான் ரெண்டு வேல்யூமே வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு செட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸோ ரெண்டு வேல்யூமே ஃபால்ஸ்னா ஜீரோ இன்டூ ஜீரோ. ஸோ ஜீரோ இன்டூ ஜீரோ என்ன? ஜீரோ. ஸோ ரெண்டு வேல்யூமே ஃபால்ஸா இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்துட்டு ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பண்ணும். இருக்கிற வேல்யூஸை மல்டிபிள் பண்ணும். ஸோ ஃபால்ஸா இருந்தா ஜீரோ, ட்ரூவா இருந்தா ஒன். அதை மல்டிபிள் பண்ணி நமக்கு ரிசல்ட் வரும். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நமக்கு ட்ரூ ரிசல்ட் தரும். ஓகேவா? இதான் வந்துட்டு லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ இதுலேயே வந்து நான் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். ஒய்ல வந்துட்டு 20ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒய்யை விட எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒய்யை விட எக்ஸ் வந்து கம்மி தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் வந்துட்டு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் வந்துட்டு எக்ஸ் செட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸ் ஒய்யை விட எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ ஜீரோ. எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். ஸோ ஜீரோ. ஸோ ஜீரோ இன்டூ ஜீரோ நமக்கு ரிசல்ட் வந்துட்டு ஃபால்ஸ் தரும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல நான் 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் வந்து ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஒன் இன்டூ ஜீரோ, ஜீரோ தான் ரிசல்ட் வரும். நமக்கு ரிசல்ட் ஃபால்ஸ் தான் வரும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துறேன். ஸோ ஒய்யை விட எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கு. கிரேட்டரா இல்லை, பட் ஈக்குவலாக இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவல் தான். 10ம் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ட்ரூ. ஸோ அப்போ ஒன் இன்டூ ஒன் ஒன்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் தரும். ஸோ அப்படின்னா ட்ரூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ரெண்டு வேல்யூமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்ல ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் அண்ட் ஆப்ரேட்டருக்கு பதிலாக ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ஷிஃப்ட் பிளஸ் ஹேஷ் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒய்யை விட எக்ஸ் வந்து கிரேட்டர்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸோ அப்போ நமக்கு ஒன்னு. ஓகே, ஸோ ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் அடிஷன் ஆகும். அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணி வேல்யூஸ் செக் பண்ணுவோம். ஆர் ஆப்ரேட்டர் பண்ணி ஆட் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ளஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு ஈக்குவலா? கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜீரோ. இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ 0 + 1 வந்துட்டு நமக்கு என்ன? ஒன்னு.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். ஓகே. ஸோ ஆர் ஆப்பரேட்டர பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஆப்பரேட்டர் வந்துட்டு நமக்கு ட்ரூவா இருந்தாலே நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துரும். ஓகேவா? இப்ப அது 2மே வந்துட்டு ஃபால்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு நமக்கு ஈக்குவல் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஈக்குவல். 2மே வந்துட்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப 2மே வந்துட்டு 0. ஓகே. இதுவும் 0, இதுவும் 0. ஸோ அப்ப 0 பிளஸ் 0 நமக்கு என்ன வரும்? 0ன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இப்ப நான் சேவ் பண்றேன். நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 2மே வந்துட்டு ட்ரூவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுவும் 20, இதுவும் 20. ஓகே. ஸோ அப்ப 2மே வந்துட்டு ட்ரூவா இருக்கு. ஸோ அப்ப 1 பிளஸ் 1. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ. ஓகேவா? வேல்யூஸா கிடைக்குது. ஸோ ஜீரோஸா கிடைக்காம வேல்யூஸா கிடைக்குதுல்ல. ஸோ அது வந்துட்டு நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துட்டு ட்ரூவா இருந்தாலே நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். இல்ல 2 வேல்யூமே ட்ரூவா இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். இந்த 2 வேல்யூமே 0வா இருந்தா மட்டும் தான் வந்துட்டு நமக்கு ஆர் ஆப்பரேட்டர் பொறுத்தவரைக்கும் ஃபால்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதான் வந்துட்டு லாஜிக்கல் ஆர் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நாட் ஆப்பரேட்டர். ஸோ நாட் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும்னா, நமக்கு இருக்கிற வேல்யூ நமக்கு ட்ரூ கிடைச்சதுன்னா, அது நமக்கு ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு தரும். ஸோ ஃபால்ஸ் கிடைச்சதுன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு தரும். ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி ஒரு பூலியன் டேட்டா டைப்பை செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு அந்த நாட் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ் வேரியபிளை இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ் வேரியபிளை இசட்ல சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இசட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ரிசல்ட் பாருங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ நமக்கு ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு தரும். ஃபால்ஸ்னா ட்ரூன்னு தரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆப்போசிட் வேல்யூஸை ரிசல்ட்டா தரது தான் வந்துட்டு நாட் ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அண்ட் ஆப்பரேட்டர் பொறுத்தவரைக்கும் 2 வேல்யூமே வந்துட்டு ட்ரூவா இருந்தா மட்டும் தான் நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ தரும். அதாவது மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல வந்து வொர்க் ஆகும். மத்தபடி எந்த வேல்யூ கூட 0 வந்தாலும் நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஓகே. ஸோ ஆர் ஆப்பரேட்டர் பொறுத்தவரைக்கும் அடிஷன் மெத்தட்ல வொர்க் ஆகும். ஸோ நமக்கு 2 வேல்யூமே வந்துட்டு 0வா இருந்தா மட்டும் தான் நமக்கு வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். மத்தபடி எல்லாமே ட்ரூன்னு தான் வரும். ஓகே. ஸோ நாட் ஆப்பரேட்டர் பொறுத்தவரைக்கும் ஆப்போசிட்டா இருக்கும். ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு வரும். ஃபால்ஸ்னா ட்ரூன்னு வரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பிட்வைஸ் ஆப்பரேட்டர் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.